திரு ஆசீர்வாதம், ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை எதிர்க்கட்சிகள் கொடுக்கணும்னு ஆளுங்கட்சி எதிர்பார்க்குதா? ஜஸ்ட் ஃபார் கிராண்டட்லாம் எடுத்துட்டு போயிட முடியாதுங்க, இந்த முறை அதுதான் செய்தி அப்படிங்கிறாரு திரு பீட்டர். வணக்கம் கார்த்திகை செல்வன். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னார் இல்லைங்களா, அதுல நான் ஒரு சில பாயிண்ட்லாம் முரண்படுகிறேன். ஏன் அப்படின்னா, திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசுகிறார். இந்த தேர்தல் அதாவது தேர்தல் தேதி 26ஆம் தேதின்றது அந்த ஸ்கெட்யூல்ல சபாநாயகருக்குரிய தேர்தல்ன்றது ஏற்கனவே குறிக்கப்பட்டது. அந்த தேர்தலை பத்தி தான் நேற்று பேச்சுவார்த்தை. அந்த தேர்தல்ல நீங்க ஒரு காமன் கேண்டிடேட், ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி இதுவரை ஸ்பீக்கர் அப்படின்றவர் ஒரு நடுநிலைமை கொண்ட ஒரு தலைவரை நம்ம அவையோட தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறோம். அதுல ரூலிங் பார்ட்டி, அப்போசிஷன் பார்ட்டி, ஈவன் மிடில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும். அதுதான் காலமாக உள்ள ஒரு நடைமுறை. எப்போதுமே அண்ணன் சொன்னது மாதிரி அது UPA 1ல இருந்தது மாதிரி UPA 2ல இருந்தது போது அது எப்பொழுதுமே ஒரு கன்சென்சஸ் தான் உருவாக்கப்படும். அதன்படி நாங்க ஒரு கேண்டிடேட்டை நாங்க ப்ரப்போஸ் பண்றோம். பேரு கூட அவங்க சொல்லல, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது அவங்க வச்ச கண்டிஷன், அதாவது டெப்டி ஸ்பீக்கருடைய போஸ்ட் எங்களுக்கு வேணும். அதாவது தேர்தலுக்குரிய தேதி 26ன்றது சபாநாயகருக்குரிய தேர்தலை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். டெப்டி ஸ்பீக்கர்ன்றது எப்ப வருமோ அப்ப வர அதை பத்தி பேசிக்கலாம்னா இல்ல முடியாது அப்படின்னு. இப்ப அண்ணன் தேர்தலே நடக்குமா இல்லையாங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு, நாங்க எப்படிங்க ஒத்துக்கிறதுங்கறாரு. ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி. அதே வரலாறு நானும் உங்களுக்கு ஒரு சில வரலாற்று தகவல்கள் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கும் உள்ளது. அதாவது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு கட்சி, அதாவது ஆளுங்கட்சியில ஸ்பீக்கர் இருந்தா எதிர்கட்சியில டெப்டி ஸ்பீக்கர் இருக்கும்ன்றது ஒரு சட்டம் கிடையாது. அது ஒரு காலம் தொட்டு உள்ள ஒரு நடைமுறை. ஆனா தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு திமுகவை சேர்ந்த திரு அப்பாவும் இருக்கிறார், டெப்டி ஸ்பீக்கரா யார் இருக்காருன்னா பிச்சாண்டி இருக்கிறார். அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்த பிமான் பானர்ஜி இருக்காரு, ஆஷிஷ் பானர்ஜி இருக்காரு. இன்னும் அடுத்தது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடகா காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பிரதமராக இருந்த போது திரு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது கரியமுண்டா உங்கள் கட்சியை சார்ந்தவர் சபாநாயகராக, துணை சபாநாயகர். நான் மறுக்கவே இல்ல, நீங்க அதோட காப்பி சொல்வேன். பாராளுமன்றத்தையும் சட்டமன்றங்களையும் ஒப்பிடுவது என்பது கம்பேரிங் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. ரெண்டுக்கும் இருக்க முடியாது. அப்படி கிடையாது. எந்த காலத்திலும் சட்டமன்ற ஜனநாயகத்திலும் நம்ம பேசணும், அது நம்மளுடைய கடமை. விவாதிக்கப்படும். பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் நான் சொல்றது, நம்மளுடைய விவாதத்தை நம்ம கட்டமைக்கும் போது நீங்க பாராளுமன்ற ஜனநாயகத்தை பத்தி பேசும்போது சட்டமன்ற ஜனநாயகத்தை பத்தியும் பேசுறோம். ஏன் அதை பத்தி எல்லாத்துக்கும் உதாரணமா இருக்க வேண்டிய இடம்? ஏன் இல்ல? விவாதிக்கலாம். நான் வரேன். அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இல்ல திரு ஆச்சாரி ஒரு பாயிண்ட் திரு பீட்டர் என்ன சொல்றாருன்னா, ஒப்பீடு நான் உங்ககிட்ட தான் வரேன். ஒப்பீடு 18வது மக்களவை அல்லது 17க்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்களவையில என்னெல்லாம் நடந்திருக்கு, இப்போ என்ன இருக்கு அப்படிங்கறதா. இப்ப ஏற்கனவே மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது பாஜகவிலிருந்து உங்களுக்கு கரியமுண்டா துணை சபாநாயகராக இருந்திருக்கிறார். அது என்ன அடிப்படையில நீங்க ஏற்றுக்கொண்டீங்க? என்ன அடிப்படையில நீங்க ஏற்றுக்கொண்டீங்க? இல்ல கார்த்திகை செல்வன், அதாவது என்ன இப்ப இந்த அவை கூடுச்சு இல்லைங்களா, 18வது மக்களவையுடைய ஆரம்பத்துல இருந்து புரோட்டம் ஸ்பீக்கர்ல ஆரம்பிச்சு இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சு வந்துட்டு நல்ல ஒரு கெஸ்டரா இருந்திருக்குல்ல திரு ஆச்சாரி. நீங்க என்ன சொன்னீங்க? பிரதமர் என்ன சொன்னாரு? 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. பிரதமர் என்ன சொன்னார்னா, நாங்க நம்பரை வச்சு ஆட்சி தான் செய்ய முடியும், ஆனா கருத்தொற்றுமையை உருவாக்கி தான் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியை கொண்டு வர முடியும்னாரு. அப்ப இதுல நீங்க புரோட்டம் ஸ்பீக்கரா 8வது முறையா வரக்கூடிய சீனியாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கொடுத்திருந்தா ஒரு கெஸ்டர் இருந்திருக்கும், அப்போசிஷன் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிருக்க முடியல. நீங்க அதவே கொடுக்க முடியல. அது என்ன போஸ்ட்? அது ஒண்ணும் பெரிய போஸ்ட் இல்ல. அது பெரிய போஸ்டோ சின்ன போஸ்டோ, ஒரு நாள் போஸ்டோ 2 நாள் போஸ்டோ, இவன் 4 நாள் போஸ்டோ, அதை பத்தி இல்ல. ஆனா இதே நான் உங்களுக்கு ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். 14வது லோக்சபால யார அவங்க புரோட்டம் ஸ்பீக்கர் அவங்க சொல்றாங்க இல்லீங்களா, 8 தடவை வந்த கொடிக்குள் சுரேஷ்க்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல? அந்த சமயத்துல 14th லோக்சபா 2004வது வருஷம் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இருந்தாங்க தெரியுமா?
லாலா சாஹிப் விகே பட்டேலுக்கு இவங்க கொடுத்தாங்க. ஆனா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அங்க எலிஜிபிளா இருந்தார், அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்தாரு, கிரிதர் பொமேங்கோ இருந்தாரு, சோம்நாத் சாட்டர்ஜி இருந்தார். ஏன் இந்த 4 பேரை விட்டுட்டு நீங்க வந்து விகே பட்டேலுக்கு மட்டும் கொடுத்தீங்க? அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? புரோட்டம் ஸ்பீக்கரை பத்தி எந்த இடத்துலயும் இது மாதிரி இருக்கணும்னு சொல்லவே இல்லை. சட்டம் இல்ல சார், சட்டம் இருக்கு அப்படின்னே பேசல. எல்லாம் மரபுகளை சார்ந்துதான் பேசுறது. பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க சார். துணை சபா எந்த இடத்துல சட்டம் இல்லையோ அதை பத்தி நீங்க ஏன் கண்டிஷன் வைக்கிறீங்க? நேற்று அவர் பேசும்போது இப்ப உங்க நோக்கம் என்னவா இருந்துச்சு சார்? திரு ராஜ்நாத் சிங் மூத்த அமைச்சர், அவரை எதிர்க்கட்சிகளோடு பேசுவதற்காக நீங்க வந்து அமர்த்துறீங்க, அவர் பேசுறாரு. இதனுடைய நோக்கம் என்ன? இந்த பேச்சுவார்த்தையின் நோக்கம் என்ன? இல்ல, நான் சிம்பிளா நான் கேக்குறேன். இப்ப எங்கள்கிட்ட நம்பர் இருக்குது 292 எங்க நம்பர். நாங்க வந்து யார நிறுத்தினாலும் நாங்க ஜெயிக்க போறோம். நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஓட்டெடுப்பு நடக்கும்போது என்டிஏ கூட்டணியோட யாரு நாமினியோ அவர் ஜெயிக்க போறாரு. இப்ப அண்ணன் சொல்றாங்களா, நாங்க வந்து கான்ஃபரன்டேஷன் தான், நாங்க அதை நோக்கி தான் பயணம் செய்யறோம். நான் முதல்ல முன்வைக்கிறது உங்களுக்கு, நீங்க சொல்ற மாதிரி உங்கள்ட்ட நம்பர் இருக்கு சார். நீங்க முன்மொழியக்கூடிய ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார், மாற்று கருத்தே இல்ல. ஆனால் இவர்களோடு பேச வேண்டும்னு ஒரு முயற்சி எடுத்தீங்க இல்லையா, அதனுடைய நோக்கம் என்ன? ஆமா, அதுக்கான நோக்கம் எங்களை பொறுத்தவரை கான்ஃபரன்டேஷன் கிடையாது, கன்சென்சஸ் தான் வேணும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் உண்மையான நோக்கமாக இருந்ததா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. ராஜ்நாத் சிங் அவர்கிட்ட துணை சபாநாயகரை பத்தி கேட்ட போது அவர் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்னார். அதுக்கு பிறகு வரவே இல்லை. குறைஞ்சபட்சமா இதுதான் எங்க முடிவுன்னு கம்யூனிகேட் பண்ணிருக்கணும்ல. அப்ப இந்த பேச்சுவார்த்தைகள் கன்சென்சஸ் உருவாக்குறது அப்படிங்கறதே ஒரு எண்ணத்தை உருவாக்குறதா இருக்குதா? அதுதான் உண்மையான நோக்கமா இருக்கான்னு கேள்வி வைக்கிறாங்க அவங்க. கார்த்திகை செல்வன், நம்ம தேர்தல் வந்து சபாநாயகருக்குரிய தேர்தல். இந்த இடத்துல இவங்க வந்து கண்டிஷன் வைக்கிறாங்க. பல நேரம் இருக்குது. ராஜீவ் காந்தி, நம்பர் இருக்கு, நாங்க தான் வெற்றி பெற போகிறோம்னு தெரிஞ்ச பிறகும் நாங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறோம். எதிர்க்கட்சிகளோடு ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை நாங்க ஜெனியூன்ல எடுத்திருக்கிறோம். ஆனா எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய இந்த டிமாண்ட் நியாயமானதான்னு கேட்கிறார். முதல்ல பேராசிரியர் ஆச்சாரிய அவர்கள் சொல்கிற போது சொன்னார், மரபுன்னு தேவையான்றார். இந்த மரபுங்கிற பேச்சை யார் ஆரம்பிச்சதுன்னு பார்க்கணும். பாராளுமன்றத்துறை விவகாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய கிரண் ரிஜிஜு அவர் காலையில் என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, இந்தியா கூட்டணி மரபை மீறுகிறது. இதுவரை ஒரு 2 முறை தேர்தல் நடந்தால் கூட ஒரு எழுதப்படாத பின்பற்றுகிற மரபாக, அரசியல் சட்டத்துடைய மரபாக, பாராளுமன்ற மரபாக சபாநாயகர் என்பது ஆளுங்கட்சி சொல்கிறாலும் வருவாங்க, அந்த மரபை இவர்கள் மீறுகிறார்கள் என்று ஆரம்பித்தது யார்? பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் தான் கால ஆரம்பித்தார். அப்போ நாங்கள் சொன்னோம், பரவாயில்ல, அந்த மரபை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். அப்போ துணை சபாநாயகர் என்கிற பதவியை இதுவரை சுதந்திர வரலாற்றில் இதுவரை, ஏன் பெருமரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் PM சயீத் என்கிற ஒரு சிறுபான்மையர் துணை சபாநாயகர் நியமிக்கப்பட்டார். அந்த வரலாறு இருக்குதானே? காங்கிரஸ் கட்சி சார்பாக சயீத் இருந்தார் தெரியுமா? அதை மோடி மட்டும் தான் 2 முறை மீறியிருக்காரு, 3ஆம் முறை மீறாரு. எப்படி மீறாருன்னா, 2014 கூட்டணி கட்சியான தம்பிதுரையை போட்டார். கூட்டணி கட்சி எதிர்க்கட்சிகள்ல கொடுக்காம கூட்டணி கட்சி போன முறை இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசமைப்பு சட்ட பதவியான ரொம்ப முக்கியம் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அது ஒரு கேபினட் அந்தஸ்துடைய, இன்னும் சொல்லப்போனால் சபாநாயகர் இல்லை என்றால் நாட்டில் வந்து பாராமட்டத்தை வகைப்படுத்துகிற நம்பிக்கையா தீர்மானத்தை கொண்டு வர சட்டத்தை வாக்களிக்க தகுதியுடைய அரசியல் சட்டத்துடைய விவாதங்களுக்கு படுத்தக்கூடிய துணை சபாநாயகர் பதவி இல்லாமல் ஒரு பாராமட்டம் இருந்துச்சு. இவங்க மரபை பற்றி பேசுவது வாடிக்கையாக இருக்கிறது. நாங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் பெட்ரோல் சொன்ன மாதிரி